டாக்டர் 16 காணாம போச்சுங்க. 26ல இதே மாதிரி இவங்க அடிச்சிட்டு இருந்தா களம் மாறுமா? மணிகண்டன் நினைக்கிற மாதிரி இல்ல பாஜக நினைக்கிற மாதிரி ஆட்சிங்கிறதெல்லாம் உங்க கணிப்பு என்ன, உங்க பார்வை என்ன? முதல்ல 26க்கு 2 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவோ மாற்றங்கள் வரலாம். சோ இப்ப உட்கார்ந்துட்டு 26க்கு என்ன வியூகம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றது ரொம்ப பிரிமெச்சூர். ஆனாலும் இந்த தேர்தல்ல நிச்சயமா இத திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அது வெற்றின்னு சொல்றது எனக்கு வினோதமா, நிஜமாவே நான் ஸ்டண்ட். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, டாக்டர் தமிழிசை ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காங்க. கூட்டணியில் இருந்தால் வெற்றி பெற்றிருப்போம்னு திரு எஸ்பி வேலுமணி சொன்னது நான் ஏத்துக்கிறேன், சரியான கருத்து தான், அது நிதர்சனம், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் கூட்டணியில இருக்க மாட்டோம் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்றது யாராலையும் உறுதியா சொல்ல முடியாது. யாருங்கிறது நீங்க பொருத்திக்கலாம், யார ரெஃபர் பண்ணாங்க. சோ பாஜகவிலேயே யார் ரெஃபர் பண்ணாங்க பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன், நீங்க வெளிப்படையாவே கேட்கலாமே. இல்லைங்க, மாநில தலைவரை குறிப்பிட்டுதான் நான் மாநில தலைவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நான் கொடுத்துட்டு இருக்கேன். அவர் கருத்து தெரிவிக்கிறாரு, நான் என் கருத்து தெரிவிக்கிறேன். ஜனநாயக கட்சி. சோ கட்சியினுடைய நிலைப்பாடு, கட்சிக்குள் பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன, ஒருமித்த கருத்து இந்த விஷயத்தில் இல்லை. ஒருமித்த கருத்து மத்திய தலைமை தாங்க எடுப்பாங்க, மாநில தலைவர்களோ மாநில தலைவர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ எடுக்க முடியாது. சார் நீங்க பேசும்போது நான் இன்டரப்ட் பண்ணல, முடிஞ்சப்புறம் இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் திட்டவட்டமாக பாஜகவில் தமிழ்நாட்டில் பிளவுபட்டு இருக்கிற ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கிற. நீங்க ஹரி 2014 நீங்க பாத்தீங்கன்னா கூட தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் 18% எடுத்தாங்க. இப்போ அதே 18% அதுல பாஜக பங்கு ஒரு நிமிஷம். ஒரே டிஃபரன்ஸ் அப்போ தேமுதிக ஓட்டு அதிகமா இருந்துச்சு, பாஜக ஓட்டு கம்மியா இருந்துச்சு. இன்னைக்கு பாஜக ஓட்டு கொஞ்சம் கூடி. 10% முன்னாடி பாஜக தமிழ்நாட்டு அரசியல் எப்போ வாங்கிச்சு? ஹரி 10% கிட்டத்தட்ட ஒரு 18 அதிமுக பலவீனம் அடைய அந்த வாக்குகளில் ஒரு பகுதி பாஜகவுக்கு சென்றிருக்கிறதுங்கிறது உண்மை. ஆனால் வெற்றி பெறும் அவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மாநில தலைவர் என்ன சொன்னாரு? 25%. இன்ஃபேக்ட் அந்த இன்டர்வியூ கூட உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, நாவிகா குமாருக்கு கொடுத்த இன்டர்வியூல நானும் எங்கும் போல நீங்களும் இருப்பீங்க பாருங்க, நான் எல்லாருமே அப்படித்தானே சார் சொல்லுவாங்க. எடப்பாடி பழனிசாமி 40 தொகுதியில் வெல்வனாரு, பிரதமர் 400 சீட் அப்படின்னாரு, காங்கிரஸ் நாங்க தான் 290 சீட் வாங்குவேன்னாங்க. சோ அப்படிதானே ஒரு ஹை பார் எல்லாருமே செட் பண்ணுவாங்க. அத ஹைப்பரே எடுத்துக்கலாம். அதிமுக இந்த கூட்டணியை விட்டு வெளியே செல்லும் உத்தேசம் அவர்களுக்கு இல்லை, அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அதை நம்ம ஏத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் அது டிஸ்பியூட்டபிள் இல்லையா? இல்ல, அது டிஸ்பியூட்ல ஒண்ணுமே கிடையாது. திருப்பி நீங்க உங்க தலைவர்களை அவமரியாதையா பேசினாக்க யார் எந்த கட்சி ஏத்துக்கும்? ஈவன் ஒரு சின்ன கட்சி, ஒரு 1% வாக்கு இருக்கிற கட்சி கூட ஏத்துக்க மாட்டாங்க. சோ இது ப்ரோவோக் பண்ணி வெளியே அனுப்புறது. வெளியே அனுப்பி நம்ம இப்படியும் பார்க்கலாம்ல, வெளியில போகணுங்கிற எண்ணம் திரு பழனிசாமிக்கும் இருந்தது, தனித்து நிக்கணுங்கிற எண்ணம் அண்ணாமலைக்கும் இருந்தது. இருவரும் அந்த புள்ளியில ஒட்டு போனாங்க. சோ அதனால இருங்க, நீங்க போய் இந்த பிரேக் நடக்கிறதுக்கு 10 days பிஃபோர் பாருங்க, மத்தியில் மோடி, மாநிலத்தில் எடப்பாடிங்கிறது எங்களுடைய கொள்கை சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்க. பிளவு பண்ணிட்டு பிரேக் பண்ணிட்டு போகக்கூடிய ஒரு கட்சி யார் சொன்னது? எடப்பாடி சொன்னார். எடப்பாடி அவர் கூட சார் சொன்னாரு. ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமை ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு, அது எவ்வளவு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு? இல்ல ஹரி, அது பிரேக் ஆறதுக்கு சில நாட்கள் முன்னாடி சொன்னாரு. அந்த மாதிரி சொல்லல, அந்த கோல்டு வார் முன்னாடியே ஆரம்பிச்சிருச்சு. இங்கு அதிமுகவுக்கு எண்ணம் அந்த காலகட்டத்தில் இல்லை பிளவு பிரேக் பண்ணிட்டு போறது. எஸ், இவங்க இந்த மாதிரி இந்த பேச்செல்லாம் தொடங்கிய பிறகு அண்ணாமலை தான் இதுக்கு காரணம் நினைக்கிறீங்க? பிரேக் ஏற்படுறதுக்கு அண்ணாமலை தான் காரணம். அதுல என்ன? வேர் இஸ் தி டவுட்? கதவு சாத்தப்பட்ட விட்டதுன்னு அறிவிச்சது பாஜக அறிவிச்சதா அதிமுக அறிவிச்சதா? நாங்க என்ன எதிர்ப்பு பேசினது யாருன்னு கேக்குறாரு. எது இல்லைங்க, ஒரு போருக்கு காரணம் சார். நான் தொடர்ந்து உங்களோட கூட்டணியில இருந்துட்டு பிரதமர் மோடியை பத்தியோ பாஜகவினுடைய மூத்த தலைவர்களை பத்தியோ அவமரியாதையாக பேசினால் அது உங்களுக்கு ஓகேன்னு ஏத்துக்கிட்டு எவ்வளவு நாள் இருக்கு?
இல்ல அதாவது நீங்க அவங்க அதிமுகவினர் சொல்லலாங்க டாக்டர் சுமந்த், பட் நீங்க சொல்லும் போது அவர் என்ன கான்டெக்ட்ல சொல்றாரு? அவரு ஊழலுக்கு எதிராக டிஎம்கே ஃபைல்ஸ கொடுத்துட்டே இருக்காரு. அந்த கொடுத்துட்டு இருக்கப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் போது ஒரு உண்மைதானே, ஒரு உண்மைதானே, அவர் சொன்னது ஒரு உண்மைதானே, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி முதல்வர்களும் தண்டிக்கப்பட்டிருக்காங்க, ஒரு உண்மைதானே அது? இருங்க ஸ்ரீகாந்த் சார், ஒரு நிமிஷம். நீங்க அந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன டிஎம்கே ஃபைல்ஸ்ல என்ன சார் இருக்கு? பொது வெளியில் இல்லாத ஒரு விஷயம் சொல்லுங்க சார். எல்லாமே 10 வருஷம் 8 வருஷம் முன்னாடி பொது வெளியில இருக்கிற விஷயத்தை போட்டுட்டு எந்த மேட்டருக்கு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்க? திமுக வந்து அதிமுக ஊழல்னு சொல்லிட்டு எவ்வளவு கேஸுக்கு கோர்ட்டுக்கு போனாங்க? எஸ்பி வேலுமணிக்கு எதிராக யார் கோர்ட்டுக்கு போனது? எடப்பாடி அவர்களுக்கு எதிராக யார் கோர்ட்டுக்கு போனது? திமுக தானே போனாங்க. சும்மா அந்த திமுக ஃபைல்ஸ்ங்கிறது ஒரு இட் வாஸ் a colossally misleading thing. அது வந்து ஒரு நாணயத்தை தாண்டி ஏடிஎம்கே ஃபைல்ஸ் வேற வருவாங்க. உங்களுக்கு கோவம் வருமா? இல்ல இது அது எப்படி ஒரு அரசியல் பிரமுகர் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக இவ்வளவு சொத்து சேர்க்கிறார்னு சொல்றது ஒரு தனியார் வெளிப்படுத்துகிறார். அதன் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது இங்க இருக்க அரசாங்கம். திமுக அரசாங்கம் தான் அது மேல நடவடிக்கை எடுக்கணும். திமுக அரசாங்கம் இல்ல சார், மத்திய அரசாங்கம். சொத்துக்கு மீறி நீங்க அளவு சேர்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து இடி இன்வெஸ்டிகேஷன், நீங்க எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு மேல இடி மணி லாண்டரிங் நடந்தாதான் சார் வருவாங்க. வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு இல்லையா? அப்படியா? அப்ப வந்து ஏன் நீதிமன்றத்துக்கு போல? எது ஏன் அதே ஊழல் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு திமுக முதல் முறையாக ஒரு அரசியல் கட்சி ஒரு ஊழலை அம்பலப்படுத்துகிறது, ஊழல் நடக்கும் தடுக்கிறது. அம்பலப்படுத்துறீங்க 10 வருஷமா வந்த டாக்குமெண்ட் தானே சார் போட்டீங்க. பொது வெளியில இருக்கிற டாக்குமெண்ட் போட்டுட்டு ஊழல் அம்பலப்படுத்தினா யாராவது நம்புவாங்களா சார்? அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இல்ல அதுக்கும் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் முடிவுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல அந்த கான்டெக்ஸ்ட்ல அவர் பேசினார். அவருக்கு கேள்வி கேட்கப்படுறப்ப இதன் மாதிரி நம்ம அதிமுக முதல்வர் ஆட்சியில் இருக்கும்போது அவர் குறிப்பிட்டு கூட சொல்ல தமிழகத்தில் இருக்கிறவங்க ஆட்சியில் கூட்டணியில் அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்படி எல்லாம் இல்லையே. அவர் உண்மையை எப்படி சொல்லாம இருக்க முடியாதுல? ஒரு மனிதர் ஊழலுக்காக எதிரான ஒரு நிலைப்பாடு எடுத்து செய்யும் போது அதை தவிர நேரடியா அவங்க பேரை குறிப்பிட்டு அவங்க வீரத்தையும் தீரத்தையும் அணுகுமுறையும் அரசியல் சாணக்கியத்தனத்தையும் பலமுறை அண்ணாமலை அவர்கள் வாழ்த்தி இருக்கிறார். பலமுறை பிரதமர் அதை விட அதிகமா பேசி இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியில கூட்டணியில இருந்துட்டு சர்க்காரியா கமிஷன்ல கலைஞரை பத்தி என்ன சொன்னாங்க அப்படின்னு அவர் பொது வெளியில பேசினாக்க திமுக சும்மா இருப்பாங்களா? என்ன சார் இது லாஜிக் தானே? நீங்க எவ்வளவுதான் நீங்க டிஃபெண்ட் பண்ணாலும் இது இஸ் இட் லாஜிக்கல்? கூட்டணியை முறிச்சிட்டு நீங்க என்ன வேணா சொல்லலாம். அது ஓகே. காரணம் யாருன்னா கூட்டணி ஹேப்பன் இன் பப்ளிக் ஐ. டாக்டர், என்னுடைய கேள்வி ஒண்ணுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெற்றி பெற்றுக்க முடியும். அந்த 30 அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு அரசியல்ல நாட் நெசசரிலி 0. அது 10 இருக்கலாம், ஒரு செகண்ட் -5 இருக்கலாம். ஹரி ஒரு நிமிஷம். தேர்தலுக்கு முன்பு பல மாதங்களாக நான் கொடுத்த ஃபிகர் வந்து 2 பேரும் ஒன்னா போயிருந்தா 10 இருந்து 15 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பார்கள். பர்டிகுலரா கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா 13 இடத்துல புல் ஓட் டிரான்ஸ்பர் ஆகலன்னு எடுத்துக்கிட்டா கூட ஒரு 10 இடங்களில் குறைந்தபட்சம் வெற்றி பெற்றிருப்பார்கள். இன்னைக்கு சிச்சுவேஷன்ல மோடிக்கு ஒரு ஆனரபிளான நம்பர் கொடுத்திருக்கோம்ல, ஒரு 300 தாண்டி இருக்கும்ல, கௌரவமா இருக்கும்ல திரு ஸ்ரீகாந்த். இல்ல இன்னைக்கு சிச்சுவேஷன்ல நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடுவையும் நம்பாமல் இந்த சிறிய கட்சிகளை வைத்துக்கொண்டு இல்ல அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி பாஜக அமைச்சிருக்கோம். இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எவ்வளவு பெரிய தேசிய கௌரவம் கிடைச்சிருக்கும் திருப்ப பொங்கலூர் மணிகண்டன். இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பேர் பேசுவது போல, நிதிஷ்குமார் பேர் பேசுவது போல தேசிய அளவுல தேசிய ஊடகங்கள் இபிஎஸ் கிங் மேக்கர் என்று பேசி இருக்காத அந்த வாய்ப்பை விட்டுட்டீங்களே. டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற பண்பட்ட பக்குவப்பட்ட அரசியல் தலைவர்கள் மாதிரி அண்ணாமலை இல்லைங்க ஒன்று. இரண்டாவது, திரு மோடி அவர்கள் அருகிலேயே அமர வைத்தாலும் கூட தமிழ்நாட்டில் அரசியல் கட்சி நடத்துகிற அதிமுக தங்களுக்கு ஒரு சுயமரியாதை இழந்து கொண்டு செய்யாதுங்க. சுயமரியாதைக்கு இழுக்கு ஏற்பட்ட பிறகும் கூட்டணியை நீடிக்க வேண்டும் என்று சொல்லி பாஜக இணைந்து ஆட்சி இருந்தால் அன்றைக்கு தொண்டர்கள் வெறுப்பா இருப்பாங்க. உண்மையிலே அந்த சூழ்நிலை இன்னைக்கு பேசுறா ஓட்டு இதே வந்து பாஜக ஓட்டு வாங்காம என்ன சொல்லி வச்சுப்பாங்க, நல்லதானே சொல்லுவாங்க இல்லைங்களா? முடிவு அப்படி இல்ல,
ஒவ்வொரு தேர்தலிலும் சூழ்நிலை தான் முடிவெடுக்குங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசான்னு கேட்கறது இல்லையா அதிமுக யாரும்? இல்ல அந்த சூழ்நிலையில் அதிமுக எடுத்த முடிவு சரி, பொதுக்குழு எடுத்த முடிவு சரி. இன்னைக்கு சொல்றேன், எடப்பாடியார் என்ன முடிவு எடுத்தாலும் அதிமுக என்றைக்கும் ஏற்குமே. ஓகே, திரு கே.சி. பழனிசாமி, திரு ராஜீவ் கொலப்பன் ரெண்டு பேரும் சுருக்கமா சொல்லுங்க, இடைவெளிக்கு பிறகு ரெண்டு பேரும் விரிவா வர. ஒருவேளை இருவரும் சேர்ந்து இருந்தா உங்க கணிப்பு என்ன திரு கே.சி. பழனிசாமி? அப்ஜெக்டிவா சொல்லுங்க. இருவரும் சேர்ந்து இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இருவரும் சேராததுல பாதிக்கப்பட்டது மத்தியில ஆளுகிற அரசாங்கம். திரு கே.சி. பழனிசாமி உங்க குரூப்ல வெற்றி பெற்று திரு கே.சி. பழனிசாமி அப்படி நடக்காம திரு கே.சி. பழனிசாமி பாதிப்பு இன்னைக்கு திரு கே.சி. பழனிசாமி அதிமுகவுக்கு ஒரு பாதிப்பு இல்ல. திரு கே.சி. பழனிசாமி உங்க குரூப்ல நீங்களே 30 சீட் ஜெயிச்சிருக்கலாம். எங்களுக்கு பிடிக்கல இந்த கூட்டணி, ஆனா ஜெயிச்சிருக்கும் நீங்களே போட்டீங்க, நான் பார்த்தேன். ஆமா, நிச்சயமாக இதனால யாருக்கு பாதிப்பு? மத்தியில மோடி அரசாங்கத்துக்கு 30 சீட்டு பத்தலைன்னா அதற்கு காரணமானவர் அண்ணாமலைன்னு போட்டேன். அப்ப இன்றைக்கு மோடி சந்திக்கிற இந்த ஒரு அவமானகரமான நிலைக்கு, ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டிங்கிற நிலைக்கு, சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கு அடிபடுகிற நிலைக்கு மதிப்பிற்குரிய பிரதமராக, ஒரு வெற்றி வீரராக, வரலாற்று நாயகராக இருந்தவர் என்னோட அவருக்கே நாங்க பதில் சொல்லிடுறோம். பேசுற எல்லாத்துலயும் இன்டர்ஃபியர் பண்றாரு. Old habits அவமானகரமாக நீங்க சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்க அதை முடிவெடுக்க கூடாது. நான் இடைவெளிக்கு பிறகு நான் உங்கள்ட்ட விரிவா அதெல்லாம் பேசி முடிச்சிட்டு பேசுங்க. ஓகே ஓகே, நீங்க ஆரம்பத்துல இருந்து இத அப்படியே போட்டு பாருங்க, நீங்க மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. சரிங்க, ரைட். இல்ல, அதாவது இந்த அதிமுக தொண்டர்களின் முடிவுக்கு ஏற்ப பாஜக கூட்டணி வேண்டாம் என்று தலைமை கழகத்தால எடுக்கப்பட்ட முடிவு. அத வேலுமணி இன்னைக்கு சொல்றது தப்பு. சேர்ந்து இருந்தா ஜெயிச்சிருக்கலாம், அண்ணாமலையால தான் இந்த கூட்டணி இல்ல என்பது அது தவறு. அண்ணாமலை காரணம் இல்ல. 2019 யாரு தலைவரா இருந்தாங்க? அப்ப அன்னைக்கு எப்படி தோத்தோம்? பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்களும் வாக்காளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.